ஜெயா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போனோடனே அப்படியே பார்க்குறாங்க. அவர் வராரு. வந்தோடனே ஜெயாவுக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சந்திரசேகரா எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏமா எதுவுமே பேசக்கூட மாட்டேன், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என்னை போய் இதுக்காக பேச சொல்கிறீங்க, அவன் இங்கே வருவான்னு சொல்லிட்டு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னை கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி சரி வா போய் உட்காரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. எல்லாருமே பவானி பொன்னி எல்லாருமே கூட இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இசை கலைஞர்களுக்காக இந்தந்த விருதுகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விருதுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஜெயாவை கூப்பிட்றாங்க. ஜெயாவை கூப்பிட்டவொடனே போகிறாங்க. ஆனால் பிடிக்காத அந்த ஆள் தான் கொடுக்குறான் பரிசு. அப்படியே போகிறாங்க. அதை வாங்கும் போது சொல்கிறாங்க, ஏதாவது 1-2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் நீங்கள் பேசின வீடியோவை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீடியோ பேசுனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க மேடையிலேயே. நீங்களே பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. இவன் இருக்கானே, இவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, இவன் பாடுறதுக்காக நிறைய பொண்ணுங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னான், நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கூட பாடியிருக்காங்க, ஆனால் என்னையும் பாட சொன்னான், நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமானவன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இறங்கி கீழே வராங்க. மேடையிலேருந்து கீழே வந்தவொடனே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே போகிறாங்க. மேடம் ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு போங்க மேடம், எங்கே போகிறீங்க சொல்லுங்கள் மேடம், நீங்கள் தான் பேசுனீங்களா அந்த வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. சந்திரசேகர் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே பயங்கரமாக கோவம் வருது. யார் இந்த மாதிரி வீட்டில் பேசுனதை யார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. இந்த வீடியோலாம் இங்கே வீட்டில் எடுக்கிறது இந்த பொன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே பொன்னி இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கூப்பிட்டு சொல்கிறாங்க. நீ தான் வீடியோ எடுத்தியா, நீ தான் எடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் பேசுகிறதுலாம் எடுத்து வீடியோ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அப்போ உன்னை தவிர யார் பண்ணியிருப்பா, எப்படி வீட்டில் பேசின விஷயம் வெளியே போச்சு, அங்கே எல்லாரும் எவ்வளோ அசிங்கமாக அவமானப்பட்டுட்டான் பார்த்தியா, இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னால் இருக்க முடியுமா, இல்லை பாட முடியுமா, என்னோட எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஜெயா. அப்படியே பொன்னி இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு